முதல்வர் அவர்களுக்கு நாகரீக பதிலடி கொடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லி விஜய் ஆரம்பிச்சு பேசியிருக்காரு. நாகரீகம் என்ன பதிலடி? அவரே நாகரீகம் இல்லாத ஆளு. வன்மத்தை கக்கி இருக்காரு. ஒரு முதல்வராக இல்லாம யார்? வன்மத்தை விஜய் தானே? கக்கி இருக்காரு. முதலமைச்சர் வன்மத்தை கக்கி இருக்காரு விஜய் சட்டமன்றத்துல. சொல்றாரு அப்படின்னு சொல்லி இவர் வன்மத்தை கக்கியிருக்காரா? 2026ல திமுக தோல்வி அடைஞ்சிரும்னு இவ்வளவு உறுதியா சொல்லியிருக்காரு. சரி, நாங்கள் ரைட்டு தோட்டா மக்கள் தீர்ப்புன்னு சொல்லி போயிடுறோம். அப்போ நீ தோத்துட்டேன்னா மறந்து குடிச்சாவன் இல்லை தூக்கு போட்டு சேர்த்துவேன்னு சொல்ல சொல்லுங்க விஜய். ஜெயில் பார்க்கணுன்னு அவருக்கு விருப்பமாக இருக்குது. இந்த திமுக அரசு அவருக்கு ஜெயில் காட்ட மாட்டேங்குது. மேல வந்து கை காட்டக்கூடாது, இப்படி பார்க்கக்கூடாது, அப்படி பார்க்கக்கூடாதுன்னு இப்படி அதீத கட்டுப்பாடுகளை எனக்கு. ஏன் பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துல அவர் வெளியில் வந்தானே பேசினார், உள்ளுக்குள்ளே இருந்தால் பேசினார். பூரா பொய் புரட்டு பித்தலாட்டமா, திருட்டுத்தனம், முள்ள மாதிரித்தனம். எந்த அடிப்படை அறிவுமே இல்லாமல், அரசியலே தெரியாமல் அரசியலுக்குள்ளே வந்து முதல்வர் ஆகணும்னு கனவு காண முடியுன்றது அது விஜய் மட்டும்தான். இல்லை சாகிறதோ, புருஷன் சாகிறதோ, பொண்டாட்டி சாகிறதோ பிரச்சனையே கிடையாது. விஜயை பார்க்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், கட்டி பிடிக்கணும். நேர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கேம்மா. தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் 2 பேருடைய ஸ்பீச் வந்து ப்ரைம் டைம் சேனல்ஸ், அதுவும் குறிப்பாக 1-2 சேனல்ஸ் வந்து வெட்டி தட்டி போட்டு ஃபயர் அது இதுன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்கின காசுக்கு அப்புறம் கூவ தானே செய்வாங்க. ஆனால் தலைவர் விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சு கிட்டத்தட்ட 18 நிமிஷம் இருக்குது. தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரோட ஸ்பீச் வந்து கிட்டத்தட்ட 45 நிமிஷம் இருக்குது. ஆதவர்ஜுனாவுடைய ஃபயர் ஸ்பீச் அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க வெட்டி. நீங்களும் பார்த்துருப்பீங்க. முதல்வர் அவர்களுடைய நாடகம் சட்டமன்றத்தில் நமக்கு வந்து நம்மை பற்றிய அவதூறுகளை பரப்பிய முதல்வர் அவர்களுக்கு நாகரீக பதிலடி கொடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லி விஜய் ஆரம்பித்து பேசியிருக்காரு. அவருடைய இந்த நாகரீக பதிலடியை பார்த்தீங்களா நீங்களும்? நாகரீகம் என்ன பதிலடி? அவரே நாகரீகம் இல்லாத ஆள். அப்புறம் என்னத்துக்கு நாகரீக பதிலடி? ஏதோ ஒரு பொதுக்கூடு வன்மத்தை கக்கி இருக்காரு. ஒரு முதல்வராக இல்லாம விஜய் தானே இருக்காரு. முதலமைச்சர் வன்மத்தை கக்கி இருக்காரு விஜய் சட்டமன்றத்துல சொல்றாரு அப்படின்னு சொல்லி இவர் வன்மத்தை கக்கியிருக்காரா? அவர் வன்மத்தை கக்கியிருக்காருன்னு சொல்லி இவர் கக்கியிருப்பார் வன்மத்தை, அப்படிதானே? ஸோ அதுதான் நடக்குது. ஸோ அது மாதிரி வன்மத்தை கக்கியிருக்கிறாப்புல. ஏன் என்னை அவளுக்கு பிடிச்சி உள்ளே போடலன்றது தான் அவரோட ஆசையாக இருக்குது. ஜெயில் பார்க்கணுன்னு அவருக்கு விருப்பமாக இருக்குது. இந்த திமுக அரசு அவருக்கு ஜெயில் காட்ட மாட்டேங்குது. அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் இல்லாத கட்டுப்பாடுகள் எனக்கு விதிக்கப்பட்டன. திரும்ப 2வது முறை இந்த விஷயத்த சொல்கிறாரு. ஏன்னா பேருந்துக்குள்ளேயே இருக்கணும், மேலே வந்து கை காட்டக்கூடாது, இப்படி பார்க்கக்கூடாது, அப்படி பார்க்கக்கூடாதுன்னு இப்படி அதீத கட்டுப்பாடுகளை எனக்கு விதிக்கப்பட்டு. வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது பேருந்துக்கு மேலே இருந்தால் தலை தனியாக பேருந்து தனியாக போயிடாதாம்மா? அதுக்கு தான் இவர் உயிருக்கு இப்போ நல்லது பண்ணணும், பாதுகாக்கணும் தான் காவல்துறையும் முதலமைச்சர் வந்து விஜய் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார். நல்லா இருக்கணும், உயிரோடு இருக்கணும், நீண்ட நாள் வாழணும்னு நினைக்கிறாப்புல. அதனால தான். இல்லைன்னா இவர் பாட்டுக்கு ரோட்டில் இப்போ வண்டி ஹைவே ரோட்டில் போயிருக்கும்போது தலையை வெளியே நீட்டினார்னா என்ன ஆகும்? அது யாருக்குமே சராசரி மனிதனுக்கு கூட அனுமதி இல்லைம்மா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில லூசுகள் வந்து பஸ்ஸில் வரும்போது ஜன்னலில் வச்சு தூங்குவான், லாரி கையோடு வெட்டி கொண்டு போயிடும். அந்த மாதிரி இவர் வேலை தலையை நீட்டினானே ஏதாவது மரக்கிளைகளாக அடித்து மண்டையை காலி பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்காக சொல்லியிருப்பாங்க. ஏன் பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துல அவர் வெளியில் வந்தானே பேசினார், உள்ளுக்குள்ளே இருந்தால் பேசினார். பூரா பொய் புரட்டு பித்தலாட்டமா, திருட்டுத்தனம், முள்ள மாதிரித்தனம். இதுதான் விஜயோடைய. பொய் மூட்டைகளை நமக்கு எதிராக அவிழ்த்து விட்ட முதல்வருக்கும் திமுக அரசிற்கும் ஆதரவாக வாதாடுவதற்காக கோடிகளை கொட்டி அமர்த்தப்பட்ட அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் இந்த கபட நாடக திமுக அரசின் தில்லுமுள்ளுகளை தாங்கி பிடிக்க முடியாமல் உச்சநீதிமன்றத்தில் திக்கி திணறி நச்சுன்னு கொட்டு வச்சுது நீதிமன்றம் அப்படின்னு. ஒரு அளவுக்கு லாயக்கலா ஒன்று எந்த நீதிமன்றத்தில் என்ன சொல்லுது? இவங்க வக்கீல் ஆதவர்ஜுனா வச்சுரு வக்கீல் பழைய சோறு போட்டு கூட்டு போனாங்களா? பழைய சோறும் ஊறுகாயும் வச்சு இந்த எலுமிச்சம்பழம் இந்த வெங்காயத்தையும் சாப்பிட்டு அப்படி வந்து வாதாடுங்கன்னு. அப்போ இவங்களும் காசு கொடுத்தானே, கோடிக்கணக்கில் கொடுத்தானே கூட்டு போனால். வக்கீல்னாலே கோடிக்கணக்கில் உச்சநீதிமன்றம். இதை தாண்டி அந்த தனிநபர் ஆணையத்தையே தலையில கொட்டி அனுப்பியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக அரசு வைத்த வழக்கறிஞர்கள் அவங்க வந்து வாய் மூடி நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு மௌனமா செய்கை போய் பார்த்தாரு. முதல்ல நீ வீட்டுக்குள்ள இருந்தே வெளியே வரல, உனக்கு இப்படி போஸ் எல்லாம் கொடுத்துருந்தாரு அவரு. இல்லை அதான் லூசுமா. அதாவது என்ன அறலூசுகள் அப்படித்தான். இல்லை இப்போ என்னன்னா அதுல ஒரு பாயிண்டே என்னன்னா, அந்த தனிநபர் ஆணையத்தை அரசே உத்தரவிடலை.
உயர்நீதிமன்றம் தான் உத்தரவிட்டது. உயர்நீதிமன்றத்துக்கு தான் உச்சநீதிமன்றம் பல கண்டிப்பான கேள்விகள கேட்டிருந்துச்சு. அது வந்து அக்செப்டபிள் தான். யாரும் மாத்த முடியாது. திமுக அரசையோ, முதல்வரையோ கேட்கல. அப்ப அங்கேயே மெயின் பாயிண்ட்டே அடி வாங்குது இவருடைய. மெயின் பாயிண்ட் இல்லை, இவரே அடி வாங்கியிருக்காரு அப்படின்னா மெயின் பாயிண்ட். விஜய்ன்றது வந்து இல்ல இந்த புரிதல் கூட இல்லாம ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருப்பத நம்ம வர எப்படி. முடியுன்றது முதல் உதாரணமே விஜய் தான். எந்த அடிப்படை அறிவுமே இல்லாமல், அரசியலே தெரியாமல் அரசியலுக்குள்ளே வந்து முதல்வர் ஆகணும்னு கனவு காண முடியுன்றது அது வந்து விஜயை மட்டும்தான் இல்ல இந்தியாவிலே அவரு ஒரு உதாரண அரசியல் புருஷனாக கட்சி எடுத்துக்கலாம். தலைவராயிட்டு போட்டும். ஆ, அடுத்த கட்டத்த நோக்கி அவங்க சிஎம் ஆகணும்னு சிஎம் அவர் போவே அதாவது கூட்டணி குறித்த முடிவுகள இது எல்லா கட்சிகளையுமே எடுக்கக்கூடியது தான். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்ககிட்ட கேட்கிறேன். நேத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதுல கூட்டணி குறித்து முடிவெடுக்கக்கூடிய முழு உரிமையும், அதிகாரமும் தலைவருக்கே உண்டுன்னு ஒரு ஒரு தீர்மானம் மித்த கட்சியில் நிறைவேற்றிருக்காங்க. வந்து இல்ல பொருளாளர் எல்லா கும்பல் கட்சியிலயும் இருக்கு. நிறைவேற்றுவாங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு கேள்வி என்னன்னா, அப்போ கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் ஒரு ஃப்ளோல இருக்காங்க. இந்த கூட்டணி அமையும், இல்லைன்னா தலைவர் தனித்தே போட்டியிடுவார் அப்படிங்கிற 2 ஃப்ளோல இருக்கக்கூடும். அப்போ முழு அதிகாரத்தையும் இவங்களுக்கே குடுத்துறோம் அப்படின்னா, அவர் என்ன முடிவெடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்றது தானே அந்த தீர்மானத்தோட நோக்கம் அதுதானே. அப்ப இவர் என்ன வேணா முடிவெடுப்பாருங்கிறத நம்ம அங்க புரிஞ்சுக்க முடியுது. அவர் தானம்மா முடிவு எடுப்பார். அப்புறம் ஆதவர்ஜனாவாம்மா முடிவு எடுப்பார், இல்லை புஷியானந்த் முடிவு எடுப்பாரா, இல்லை பொருளாளர்னு ஒருத்தர். ஏம்மா எல்லாமே விஜய் தாம்மா. அவங்களுக்கு சோறு போடுறது விஜய் தான், அவங்களை கொண்டு குழியில் தள்ளுறது விஜய் தான், 40 பேருக்கு செத்ததுக்கு காரணமும் விஜய் தான், எல்லாத்துக்கும் விஜய் தான் நம்ம காரணம். அதுக்கு என்ன தீர்மானம் வேற போட்டால் சொல்லணும் விஜய் தான் எல்லாம் முடிவு பண்ணுவார்னு. அப்போ நான் புஷி ஆனந்தா முடிவு பண்ணாருன்னு சொன்னாங்க இவ்வளோ நாள். யார் சொன்னா அப்படின்னு? யாராவது சொல்லியிருந்தா பரவாயில்ல. விஜய் கட்சியை பொறுத்தளவுக்கு புஷி ஆனந்த் தான் கூட்டணி முடிவு எடுப்பார், அவர் தான் செலவு பண்ணுவார், அவர் தான் இப்போ எந்த திட்டம்னாலும் போடுவார்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை இல்லை. அப்புறம் என்ன விஜய் தான் பண்ணுவார்ன்ற அது என்னது தீர்மானம் வேற இப்போ போடுறீங்க. அந்த கேள்வி எழுந்திருக்கு. விஜய் வந்து விஜயை இயக்குவது யார்? ஆதவ அர்ஜுனாவா? ஜான் ஆரோக்கியசாமியா? அவர் இல்லை இயல்பாகவே அவரு ஜான் செயல்படுறது ஆரோக்கியசாமி கிடையாது. இல்லைம்மா, ஜான் ஆரோக்கியசாமிலாம் கிடையாது. இப்போ ஆதவர்ஜுனா கட்டுப்பாட்டில் தான் கட்சி இருக்குது. விஜய் ஆதவர்ஜுனா யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? ஆதவர்ஜுனா கட்டுப்பாட்டில் தான். விஜய் கட்டுப்பாட்டில் கட்சி இருக்குமா? விஜய் ஆதவர்ஜுனா கட்டுப்பாட்டில் இருக்காப்புல. ஆதவர்ஜுனா பிஜேபி கட்டுப்பாட்டில் இருப்பார். பிஜேபி யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா இப்போ இவர் இப்போ கட்டுப்பாட்டில் இருக்குது, அமித்ஷா கட்டுப்பாடு. இப்போ விஜய் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த பொதுக்குழுவில். அரசு காவல் உயர் அதிகாரிகள் ஊடகங்களிடம் பேசியது நியாயமான விசாரணை நடக்குமா என்ற சந்தேகத்தை பொதுமக்களிடையே ஏற்படுத்தியிருக்க கூடும். நியாயமான விசாரணையின் மூலம் அந்த சந்தேகத்தை மீட்டெடுத்தாக வேண்டும் என உச்சநீதிமன்றம் அரசின் தலைமையில் ஓங்கி நறுக்கு நறுக்குன்னு கொட்டியிருக்கு அப்படின்லாம் அதை மறந்துட்டாரு முதல்வர் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இப்போ காவல்துறை அதிகாரிகள் உட்காந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க, விளக்கம் கொடுத்தா அவதூறுகள் பரப்பப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அது சரியா தவறான்றதுல அரசும் நீதிமன்றத்தினுடைய பிரச்சனை. அதை வந்து சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. அதனால தான் உங்க மீது சந்தேகப்பட்டு நாங்கள் வந்து சிபிஐ போயிருக்கோன்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. இந்த சிபிஐ விசாரணை ஆரம்பமான பிறகு கிட்டத்தட்ட 30 நாளைக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த மக்களை சந்திக்கிறீங்க, பேசுறீங்க, ஆறுதல் சொல்றீங்க. ஓகே. அதை வந்து பொதுவெளியில பண்ணாம நீங்க ஒரு ரூம் போட்டு நீங்க இதை வந்து அதாவது மீடியாக்கும் ஊடகங்களுக்கும் யாருக்குமே தெரியாம நீங்க வந்து ரகசியமா பண்ணும்போது அப்ப அது சிபிஐ விசாரணையை பாதிக்காதா? அதை பத்தி யாருமே குரல் எடுக்கலையே. இல்லை குழல் எழுப்பலை அப்படின்றது சிபிஐக்கே லூஸ், விஜய் ஒரு லூஸ்ன்றது தெரியுமா? புரியுதா? அந்த ஆங்கிளில் தான் அவங்க டீல் பண்ணுவாங்க. அதாவது தற்குறிகளை வைத்துக்கொண்டு தற்குறிகளுக்கு வந்து விஜயை பார்க்கணும், க்ளோஸில் ஃபோட்டோ எடுக்கணும், கட்டிப்பிடிக்கணும். கட்டிப்பிடிக்கணும்னா தப்பாக சொல்லலை, பிடிக்கணும். நேற்று கூட ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க சார். ஏன்னா வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள்ல ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இருவரும் சரிசமமா இருக்கணும்னு விஜய் உத்தரவிட்டிருக்காரு. ஆனா முழுக்க முழுக்க அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆண்களையே புஷி ஆனந்த் அவர்கள் வந்து செலக்ட் பண்ணி நியமிச்சிருக்காரு. இது வந்து ஜான் ஆரோக்கிய மூலமா விஜய்க்கு தெரிஞ்சு ஷாக் ஆயிருக்காரு. திடீர்னு பெண்களை வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக நேற்று அழைச்சிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு பெண் பேட்டி கொடுத்துருக்காங்க ஒரு சேனலுக்கு. என் பொண்ணு சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்க ஐசியூவில், நான் அவளை அங்கே விட்டுட்டு நான் விஜய் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்குலாம் பிள்ளை ஐசியூவில் இருக்கிறதோ, இல்லை பிள்ளை சாகிறதோ, புருஷன் சாகிறதோ, பொண்டாட்டி சாகிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. விஜயை பார்க்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், கட்டிப்பிடிக்கணும், ஒரு அன்பு முத்தம் கொடுக்கணும். இதுதான் அவர் பல ரசிகர்களுக்கான ஆசை. அது இருந்தால் இப்போ அதே அவங்களுக்கு நினைஞ்சிடும். பிள்ளை குட்டியை பற்றிலாம் கவலை இல்லைன்றது ஏற்கனவே தெரிஞ்சு. 41 பேர் செத்ததில் 3 பேர் அப்படி தானே சொன்னாங்க, என் மகன் செத்ததை பற்றி பிரச்சனை இல்லை, விஜய் நல்லா இருந்தால் போதும்னு. ஸோ அது ஒரு தற்குறி கூட்டம். அந்த கூட்டம் ஒரு லிமிட்டடாக இருக்குது. ஒரு 1,00,000 பேர் இருப்பான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே. அதில் ஒரு பார்ட்டு தான் இது. அதனால் அவர்களுடைய இதை மனிதர்கள் கணக்கில் எடுத்துக்க முடியாது. அதெல்லாம் தெய்வங்கள். புரியுதா உங்களுக்கு? அந்த தெய்வங்களை வந்து சராசரி மனிதனாக நினைக்க முடியாது. விஜய் கூட இருக்கவங்களோ, விஜய் ரசிகர்களையோ அப்படி தான் பார்க்கணும். 1972க்கு பிறகு திமுகவை கேள்வி கேட்கவே ஆள் இல்லை, அதனால தான் இவ்வளோ ஆட்டம் ஆடுறாங்க
அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. நான் கேட்கல இந்த தனி நீதிமன்றம். உச்சநீதிமன்றம் இப்போ இல்ல இந்த தனி 1972 இல்ல திமுகன்னு சார், இந்த சொல்லுது. தனி ஆணையம் அமைச்சது, இந்த விசாரணை தொடர்பா, இந்த சந்தேகங்கள் தொடர்பா பல கேள்விகள் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. நான் கேட்கல. இதுலேருந்து என்ன புரிய வருதுன்னா, அரசு நடத்தும் விசாரணை மீது சந்தேகம் ஆழமா இருக்கு அப்படிங்கிற மாரி அவர் பேசியிருக்காரு. இப்போ 1972க்கு பிறகு இவங்கள கேள்வி கேட்க ஆளே இல்ல அப்படின்னு சொல்றது மூலியமா, இப்ப நான் கேள்வி கேட்க இருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்ல வராரா? இல்ல, இல்ல. அதாவது விஜய் ஒரு தற்குறின்றது எல்லாருக்குமே தெரியும். 72ல யார் ஆட்சிக்கு வந்தா? யார் ஆட்சியில இருந்தா? 69ல அண்ணா இருந்தார்ல. ஏன் அண்ணா இருக்கும்போது அது வேற மாரி இருந்தாமா? அது மாரி ஏதோ ஒண்ணு தற்குறித்தனமா புஸ்தகத்த படிச்சுட்டு வந்து திமுக கேட்குறேன். இவங்க கைக்கு வந்த பிறகு அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தினாரு. அதுதான் வந்த ம். பிறகுனா, நீ நில்லு உனக்கு ஏன் வயித்தெரிச்சலு? உங்க அப்பா வந்து இப்ப சூளையில வேலை பார்த்தேன்னு சொல்லியிருக்காரு. கொத்தனார் வேலை பார்த்துருக்காரு. யாரு? ஆமா. நீங்க எப்படி இத்தன கோடி சம்பாரிச்சீங்க? அப்பா கொத்தனார் வேலை பார்த்துருக்காருல, அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறதுக்கு முன்னாடி. அவரே சொல்லியிருக்காரு. கொத்து வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். அப்புறம் எப்படி இத்தனை கோடி உனக்கு காசு வந்துச்சு? ஊர் அடிச்சு உலையில போட்டது இப்ப தானே? இந்த மக்களை துக்க ஏமாற்றி நிகழ்வுல சம்பாரிச்சது தானே? இந்த ப்ரொடியூசர் ஏமாற்றி சம்பாரிச்சது தானே? இந்த 30 நாள் இதுல வந்து மகாபலிபுரத்துல சந்திச்சாரு இல்லையா? அந்த நேரத்துல புது வீடு கண்டி கிரகப்பிரவேசம்லாம் கொண்டாடுனாங்க. வீடியோலாம் வெளிய வந்துச்சு. வந்திருக்கு. அதுதான் அதுக்கே போல. முதல்ல தாய் தந்தையை மதிக்கக்கூடிய ஆள் கிடையாது இல்ல விஜய். துக்கத்துல இருக்கும்போது இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்களே, என்ன அதுவே துக்கம் பண்ணு? அவர் பண்ணியிருக்க எங்க கூடாதுல்ல? குடும்பத்துல அப்ப நடந்த அவர் இழப்பு கோமாளியா? இவர் கோமாளியா? இல்ல விஜய் அவர்கள் இந்த ஸ்பீச்ல ஆரம்பிக்கும்போது இரங்கல் தெரிவிச்சுட்டு, எங்க குடும்பத்துல நடந்த இழப்பு, நான் இது என் குடும்பமா பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து அதே தான் பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சம்பவம்லாம் கூட நடந்திருக்கு. இல்லைம்மா, இவங்கெல்லாம் வந்து எந்த அதான் எல்லாம் தான் பண்ணியிருக்காங்க. வண்டிக்கு பூஜை எதுக்கு வச்சு போட்டீங்க? வீட்ல துக்க வீடு தான் நடந்துச்சு. துக்க வீடு நடந்தா அடுத்த அந்த வருஷம் தீபாவளியே கொண்டாட மாட்டாங்க. பொங்கல் பண்டிகையே கொண்டாட மாட்டாங்க. நீ எதுக்கு ஆயுத பூஜைக்கு வண்டிக்கு பூஜை போட்டீங்க? கோமாளி பயலுகம்மா. அரசியலும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ஒரு ஈத்தரைங்க எத்து போனவங்க. இவங்கள பத்திலாம் பேசுறது வேஸ்ட். இது டோட்டலாவே சார் தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க. ஆனா, இந்த நிகழ்ச்சியில இது சிறப்பு பொதுக்குழுன்னு சொல்லி ஒரு 12 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க. அது ஏற்கனவே இவங்க வந்து கொள்கைகள், கோட்பாடுகள் அப்படின்னு வெளியிட்டதுலயும் இருக்கு. பல அறிக்கைகள்ல வெளிவந்த அதே விஷயத்த தான் தீர்மானமா வெளியிட்டிருக்காங்க. இந்த அதுல பெருசா இந்த கோமாளிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விஜய்க்கே அனைத்து அதிகாரம்னா, அப்புறம் என்ன அஜித்துக்கு அதிகாரம் குடுப்பாங்க. என்ன இல்ல சூர்யாவுக்கு அனைத்து அதிகாரம் இருந்த மாரியும், இல்ல இனிமே விஜய்க்கு தான் எல்லா அதிகாரம்ன்ற மாரி. கட்சியே விஜய் தானே! விஜய காமிச்சு தான் ஓட்டு வாங்குறீங்க. விஜய வச்சு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. விஜய் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் நீ என்ன விஜய்க்கு இப்போ தீர்மானம் போடுறது? கட்சியே விஜய் கட்சி தானே! விஜய் அப்பாவ கூட உள்ள விட மாட்றீங்க. அப்புறம் என்னதுக்கு தீர்மானம் மண்ணாங்கட்டி வேற போடுறீங்க இதில? எல்லாமே தற்குறி ஆதவர்ஜனா பண்ணுறது தான்மா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு விஜய கொண்டு ஜெயில்லயோ, இல்ல குழியிலயோ தள்ளி விடாம ஆதவர்ஜனா போறது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த வடிவேல் காமெடியில சொன்னேன், "உட்காருண்ணே வாண்ணே, கால் மேல கால் போடுண்ணே" அப்படின்னு சொல்லி கடைசியில எச்ச தண்ணியில தள்ளி விட்டு போயிருவாங்க பாருங்க. அந்த மாரி தான் விஜய தள்ளி விடுறதுக்கு ஆதவர்ஜனா எல்லா வேலையும் பார்த்துட்டுருக்கு. அது தள்ளி விட்டு போயிரும் அது பாட்டுக்கு. இல்ல இப்ப இனி தீவிரமாக செயல்படுவோம். கடைசியா வந்து விஜய் வந்து 2026 தேர்தல்ல ஆ மக்களோட திமுக மீதான நம்பிக்கை மக்கள் வந்து அந்த நம்பிக்கைய மண்ணுக்குள்ள புதைச்சுட்டாங்க. இந்த 2026ல திமுக வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஆனா தோல்வி அடைந்த பிறகு திமுக வழக்கமா சொல்றது என்ன? நாங்க மக்களுடைய இந்த தீர்ப்ப வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடுவாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. 2026ல திமுக தோல்வி அடைஞ்சிரும்னு இவ்ளோ உறுதியா இப்ப சொல்லியிருக்காரு. இப்ப திமுக தாவேக்கா காரங்க வெற்றி திருப்பி ஒரு அடைஞ்சிரும். கேள்வி கேட்குறான்னு வைங்க. திமுக காரங்க ஒரு கேள்வி கேட்குறேன். அப்ப நீ தோத்துட்டேன்னா மருந்த குடிச்சிட்டு செத்துருவேன்னு சொல்லி எழுதி குடுக்குறியா? அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? சரி நாங்க அப்படித்தான்யா அப்படின்னு திமுக காரன் சொல்றான். ஒரு திமுக தொண்டன் ஒருத்தன் இருக்கான். நேத்து பேசிட்டு இருக்கும்போது எதார்த்தமா சொல்றாப்புல. சரி நாங்க ரைட்டு தோத்தா மக்கள் தீர்ப்புன்னு சொல்லி போயிடுறோம். நீ தோத்தா என்ன பண்ணுவ? மருந்து குடிக்கிறேன்னு எழுதி குடு. ஈசிஆர் ரோட்ல மருந்த குடிச்சு நடு ரோட்ல செத்து போறேன்னு எழுதி குடு. அப்ப நம்ம மீதிய பேசுவோம். நீ தானே முதல்வர்ன்னு சொல்ற. நீ தானே முதல்வர் வேட்பாளர் ஆகிறேன்றீங்க. அப்போ தோத்துட்டா மருந்து குடிச்சாவன் இல்லை தூக்கு போட்டு சேர்த்துருவேன்னு சொல்ல சொல்லுங்கள் விஜய் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நம்ம கேட்கலாமா? கேட்குறாங்க. இப்போ இதுக்கு விஜய் என்ன பதில் சொல்லுவார்? புரியுதா? நன்றி சார். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.